ஆம். ஓகே. வணக்கம். நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஓகே. ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே. இது இப்போ வந்து இந்த நிஃப்டியோட சார்ட் வந்து ஒரு 6 மாசம் இதுவரைக்கும் 0 தான்ல தான் சார்ட் பார்த்துட்டு இருந்தேன். அத வச்சு தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னோட செட்டப் வந்து ட்ரேடிங் வியூல வந்து ரெடி பண்ணி அத ஆட்டோமேட்டடா வர்றது மாரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அத பேஸ் பண்ணி இப்ப செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, ம் அத கொஞ்சம் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. கான்செப்ட் என்னன்னா, இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேல இதுதான் வந்து மாஸ்டர் கேண்டில். ஓகே. இதுக்கு மேல ஃபர்தரா மேல போச்சு அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து மேல போயிட்டுருக்கும். அப்ப அது சப்போர்ட்டா இருக்கும். ஓகேயா? கீழ வந்து ஸ்டாப் லாஸ். இதுக்கு கீழ அந்த ஒயிட் கேண்டிலோட கீழ, அந்த பாடிக்கு மேல அல்லது கீழ. அதுக்கு கீழ போனுச்சுன்னா தான் ஃபர்தரா வந்து மார்க்கெட் வந்து அதுக்கு கீழ உள்ள சப்போர்ட்டுக்கு வரும். இதுதான் லாஜிக். அப்ப இந்த லாஜிக் எடுத்தீங்கன்னா, ஒரு கேண்டில் மேல க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு மேல ஃபர்தரா வந்து 2வது கேண்டில் அதுக்கு மேல போகல. அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் வந்து அந்த அ கேண்டில வந்து தொட்டுட்டு, திருப்பி வந்து மேல இதுக்கு மேல வந்து அது க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேயா? அப்ப அதுக்கு கீழ வரல. திருப்பி மேல போயிருக்கு. ஒரு கேண்டில் போயிருக்கு. திருப்பியும் வந்து அது க்ளோஸ் வைக்கணும். இது விக்கு வைக்கல. இது மாரி வந்து கேண்டில் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கேண்டிலே வரல. ஓகே. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 6 மாசத்து கேண்டில். அப்ப வந்து ஒரு கேண்டில்ங்கிறது 6 மாசம். 6 மாசம்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்திருக்கு. அதுக்கு மேல போனது, திருப்பி ஒரு வாட்டி அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி போயிருக்கு. அப்படிங்கிற மாரி. இது வந்து 6 மாச கேண்டில். அதுக்கப்புறம் 3 மாசம் அத போட்டு பார்ப்போம். 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா, அந்த 6 மாசத்துக்குள்ள இதுல வந்து எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதே கான்செப்ட் தான். அந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேல வந்து ஃபர்தரா போல, கீழ வந்து அந்த கேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு, திருப்பி வந்து இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேல அது க்ளோஸ் ஆகும்போது ஃபர்தரா மேல போயிருக்கு. ஓகேயா? அதே போல திருப்பி இந்த ஒயிட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு கீழ வரல. அடுத்தது இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கேண்டில் மேல போயிருக்கு. ஃபர்தரா வந்து க்ளோஸ் எங்கேயுமே வைக்கல. ஓகேயா? அப்ப வந்து பேசிக்கா வந்து இந்த ஒயிட் கேண்டில் அடுத்தது வந்து கன்ஃபர்மேஷனுக்காக பார்ப்பேன். அப்போ வந்து மேல ஒரு விக் வச்சுச்சுன்னா, இந்த கேண்டிலும் இந்த இதுக்கு கீழ உள்ள கேண்டில் அப்ப 2 க்ளோஸா வந்து இந்த இடத்துல வந்து இது இருக்கு அப்படின்னா, இந்த இடம் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். ஓகே. அதுக்கு கீழ வந்துச்சுன்னா தான், இந்த லெவல் எல்லாம் அது வந்து அதுக்கு அடுத்த லெவல வந்து இது வந்து டெஸ்ட் பண்ணும். அதே மாரி இந்த சின்ன சின்ன லைன்லாம் போட்டிருக்குது. இந்த டாட்டட் லைன், இந்த டார்க் லைன்லாம் வந்து அந்த கேண்டில வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இதெல்லாம் வந்து மைனர் வந்து சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் மாரி அதுக்கு அடுத்தது. இந்த லெவலுக்கு இடையில எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது தான் இந்த லைன்லாம். ஸோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலுக்கு மேல ஃபர்தரா போயிட்டுருக்கு. இன்ன வரைக்கும் வரல. அப்ப 3 மந்த்ல புல்லிஷா தான் இருக்கு. 6 மந்த், 3 மந்த் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது 3 மந்த்துக்கு அடுத்தது வந்து ஓகே. 1 மந்த்துக்கு 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சிலேயே சுத்திட்டு இருந்தது. பிரேக் ஆகி மேல போயிட்டுருக்கு. 1 மந்த்லயும் எனக்கு வந்து எந்த கேண்டிலும் வரல. எந்த கேண்டிலும் வரல. விச் மீன்ஸ் வந்து ஒயிட் கேண்டில் வரல. அடுத்தது வந்து வீக்லி கேண்டில் பார்ப்போம். வீக்லியில இப்பதான் ஒரு ஒயிட் கேண்டில் வந்து வந்திருக்கு. ஓகே. அந்த ஒயிட் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா, எய்தர் இது வந்து இது மாரி சைட்வேஸ்ல வந்து க்ளோஸ் ஆகணும். இல்ல இதுக்குள்ளே இருக்கணும். இந்த மாரி இங்கெல்லாம் வந்திருக்கு பாருங்க சைட்வேஸ்லாம். இது மாரி வந்து அந்த ஒயிட் கேண்டிலுக்குள்ள வந்து அது நடக்கும்.
அப்படி இல்லைன்னா ஃபர்தரா மேல போச்சு அப்படின்னா இதுக்கு மேல க்ளோஸ் ஆகணும். அப்ப இந்த வாரம் நடந்ததுக்கு மேல ஏதாவது க்ளோஸ் ஆனாதான் ஃபர்தரா வந்து மார்க்கெட் மேல போகும். அப்போ ஒரு விக்கு வச்சான்னா எவ்வளவு தூரம் வைப்போம் அப்படின்னா இந்த வீக்லியில இதுக்கு மேல க்ளோஸ் ஆகணும், இல்லைன்னா ஒரு சின்ன விக்கு வைக்கணும், மேல போகணும் அப்படிங்கிற பட்சத்துல க்ளோஸ் வைக்கணும். ஓகேயா, ஒரு விக்கு வச்சா எவ்வளவு தூரம் விக்கு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா 25,983, 26,055, அதுக்கு மேல போனுச்சுன்னா 26,153. இதெல்லாம் வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்போ க்ளோசிங் வந்து இந்த கேண்டலுக்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேல வந்து போறது எல்லாம் எப்படி செல் ஆகுமா, என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து டெய்லியில போய் பார்க்குறேன் நான். ஓகே, டெய்லியிலன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கேண்டில் வந்துருச்சு. டெய்லியில ஒரு ஒயிட் கேண்டில் வந்துருக்கு. ஏற்கனவே ஒரு ஒயிட் கேண்டில் வந்தது, அதுக்குள்ளதான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. அதனாலதான் இந்த 12ஆம் தேதி டு 16ஆம் தேதி வரைக்கும், சாரி 19ஆம் தேதி வரைக்கும் அதை பாருங்கன்னு சொன்னது. ஓகே, அப்ப 12ஆம் தேதியிலேருந்து அது வந்து நான் இங்கேயே ஏற்கனவே சொன்னேன். அதே போல 22ஆம் தேதி கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தரா வந்து மார்க்கெட் வந்து கீழே போகும், இல்லைன்னா அங்கேருந்து சப்போர்ட் தான் எடுக்கும்னு சொன்னேன். அப்போ வந்து அந்த மேலே போயிட்டு இங்க எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஏற்கனவே இங்க ஒரு லைன் இருக்கு, அது போய் அதுக்கு மேலே வந்து க்ளோஸே வைக்கல, திருப்பி ரிவர்ஸ் ஆனது என்னோட 22ஆம் தேதி கேண்டலுக்கு கீழே அது க்ளோஸ் வைக்கல அப்படின்னா ஃபர்தரா வந்து இந்த கேண்டலுக்கு மேல இது க்ளோஸ் வச்சது. ஓகே, க்ளோஸ் வச்சோடனே எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து இந்த 12ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அதுதான் கணக்கு. அப்போ 12ஆம் தேதியோட கேண்டில் அது மேல உடைக்காது அப்படின்னு அதனாலதான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து இது வந்து சப்போர்ட்டா இருக்கும். அப்போ வந்து இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா அது வரவே இல்லை, சைடு வேஸ்லயே போட்டுட்டு இருந்தது. அப்ப இந்த கேண்டலுக்கு அடுத்தது இது மேல போயிருந்திருக்கணும், அல்லது வந்து இது கீழே கட் பண்ணி இது கீழே வந்திருக்கணும். விச் மீன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இந்த 2 நாளுமே இந்த கடைசி 2 நாள் ஒரு பாயிண்ட் கூட வைக்கல. அதுக்கப்புறம் 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருந்துச்சு. அப்பயே வந்து இதை கட் பண்ணி அது க்ளோஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால இது வந்து ஃபர்தரா வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தது. ஆனா 19ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் எதர் இதை வந்து டச் பண்ணணும், இல்லைன்னா இதை கட் பண்ணிச்சுன்னா மேல போயிடும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் சொல்லியிருந்தேன். ஆனா அன்னைக்கு 18ஆம் தேதி அது பெரிய அளவுக்கு போகல, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் சம்திங் தான் போச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட். நான் எதிர்பார்த்தது வந்து ஃபர்தரா இவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் இதை பிரேக் பண்ணாலும் ஒண்ணு கீழே வந்தா இந்த லெவல் வரணும், மேல வந்தா இப்படி போகணுங்கிற மாதிரி எதிர்பார்த்தது. கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் வந்து அன்னைக்கு மேல போச்சு. இப்போ இந்த ஒயிட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இதுக்கு மேல ஃபர்தரா அது க்ளோஸ் வைக்கணும், ஒரு நாள் க்ளோஸ் வைக்கணும். ஏன்னா இங்க ஒயிட் கேண்டிலுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு கேண்டில் பார்ப்பேன் நான். அதனால வந்து இந்த ஒயிட் கேண்டில் தான் என்னோட ரெஃபரன்ஸ்னா நாளைக்கு எவ்வளவு தூரம் போகலாம் அப்பன்னா இதை கட் பண்ணி அது ஒரு பாயிண்டோ 2 பாயிண்டோ எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னா மேல வந்து 25,983. ஓகேயா, 25,983 லைனே போட்டுடுறேன் நான். 25,923. ஓகே, 26,055, 26,055 வரைக்கும் மேல ஒரு லைன் இருக்கு. அதுக்கப்புறம் 25,983, 25,983 இந்த இடத்துல மேனுவலா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது இன்னும் ஃபுல் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அதனால வந்து நான் பெரிய அளவுக்கு மேல வந்து டாப்ல எனக்கு லைன் இல்லை. இது ஆல் டைம் ஹைங்கிறதுனால நான் மேனுவலா தான் பார்த்து போடுறேன். இன்னும் அது இன்னும் டெவலப் பண்ணல. ஓகே, அப்போ வந்து 26,055, அதை விட்டா 26,153. ஓகே, 26,150ன்னு வைங்க. 26,150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் அது போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ
இது ஃபர்தரா இவ்வளவு தூரம் போயிட்டு திருப்பியும் வந்து இந்த ஹையை வந்து டெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த கேண்டில்ல பாதி வந்து டெஸ்ட் பண்ணலாம். அப்ப 25,636 ஓகேயா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது வாய்ப்பு இருக்கு. அப்ப 26,50 அதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணச்சுன்னா தான் 26,153. இல்லைன்னா 26,55 ஒரு 983 26,55 அந்த ஏரியால ஒரு சைடுவேஸ் வரலாம். வீக்னஸ் வந்து என்னன்னா, இது டெய்லியில பார்த்துட்டு இருக்கோம். அது கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா, நார்மலா நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 மினிட்ல என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பேன். ஓகே. இது மட்டும்தான் ஒரு 15 மினிட். ஓகே. இதுல பெரிய அளவுக்கு இது இல்லை. கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஓகே. இப்போ வந்து 15 மினிட்ல போட்டிருக்கேன். 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் வந்து மேல இப்போ ஒரே ஒரு கேண்டில் மேல க்ளோஸ் வச்சிருக்கு. ஆல்ரெடி எனக்கு ஏற்கனவே வந்து 25,833ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேயா? அத கட் பண்ணி ஒரு விக் மாரி வச்சுட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்காம். ஓகே. அப்ப இந்த கேண்டிலுக்கு மேல ஏதாவது க்ளோஸ் ஆனுச்சுன்னா, ஃபர்தரா வந்து இதுக்கு மேல நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு வைங்க. 25,856க்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, 25,983, 26,055 இந்த லெவல்லாம் வந்து கட்டாயம் போகும். கட்டாயம் போகணும். இந்த லெவல் வந்து இப்ப 26,055, 25,983 இந்த லெவல்லாம் வந்து கட்டாயம் போகணும். அப்ப வந்து வீக்லியில ஒரு விக்கு வைக்கும், டெய்லியில ஒரு விக்கு வைக்கும். ஓகேயா? அப்போ வந்து இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள இன்னைக்கு க்ளோஸ் எங்க வைக்குது அப்படிங்கிறத மண்டே வந்து பார்ப்போம். 25,983, 26,000, 26,183, 153. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வாரத்துக்குள்ள வந்து போக வேண்டியது. நாளைக்கே போகணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்ப நாளைக்கு இதுக்கு மேல ஓப்பன் ஆனாதான் ஃபர்தரா வந்து, ஏன்னா இது ஆல் டைம் ஹைங்கிறதுனால இதுக்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் சொன்ன டார்கெட்ல தான் கட்டாயம் போகும். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 25,802 அதெல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த லெவல் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நாளைக்கு ஒரு 9:45 10 மணி கேண்டில் வச்சுக்கோங்க. 10 மணிக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். 9:45 கேண்டில் அல்லது 10 மணி கேண்டில்ல ரஃப்லி வந்து 9:45 அல்லது 10 மணி கேண்டில் இது ரெண்டு கேண்டில்ல வரும். இன்கேஸ் வந்து மேல ஓப்பன் ஆச்சுன்னா, ஓகே, மேல ஓப்பன் ஆச்சுன்னா நான் சொன்ன 25,983, 26,085 இதெல்லாம் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 9:30 கேண்டில் வந்து வச்சுச்சு அப்படின்னா, இது மேல வச்சுச்சுன்னா அது மேல வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. அதுக்கு மேல கட் பண்ணுச்சுன்னா தான் அந்த 150 அதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி இந்த இந்த ஒயிட் கேண்டில வந்து அது தொடும். ஓகேயா? இதுக்கு மேல அந்த ஒயிட் கேண்டில் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப 9:45 கேண்டில் அப்படின்னா 2வது கேண்டில்ல ஒரு கேண்டில் மேல வச்சு ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்கே வச்சுட்டு 2வது கேண்டில் இங்க கொண்டு வந்து வச்சானாலும் மார்க்கெட் வந்து இந்த டைரக்ஷனுக்குள்ள தான் இருக்கும். அப்ப 2வது கேண்டில் இந்த கேண்டில் அப்ப 25,980லேருந்து 26,055க்குள்ள வந்து அது ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேயா? எப்ப வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே ஏதாவது வந்து 15 மினிட் ஏதாவது க்ளோஸ் ஆச்சுன்னா, ஒரு வாட்டி வந்து ஒரு விக்கு வைக்கிறதோ ஏதோ வந்து பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப வந்து ஓகே, இந்த கேண்டில் கூட எடுத்துக்கலாம். இதுதான் இங்கேருந்து கட் ஆனது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணி கேண்டில் நினைக்கிறேன். 2:30 மணி கேண்டில். ஐ திங்க் வந்து 4:45 AM டைம் இதை காட்டுது. ஓகே. இது வந்து 2:30 மணி கேண்டில். இதுக்கு மேல வந்து அது ஃபர்தரா வந்து க்ளோஸ் ஆகுற வரைக்கும் சேஃப்.
இல்லைன்னா பாட்டம். இந்த பாட்டத்தை வந்து கட் பண்ணணும். அதே போல வந்து இந்த ஒயிட் கேண்டில் இந்த இடத்த வந்து அது கட் பண்ணா மட்டும்தான் ஃபர்தரா வந்து மார்க்கெட் இங்க வரும். ஃபர்தரா வந்து அந்த வீக்லியோட பாட்டத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இதை கட் பண்ணி க்ளோஸ் ஆகணும். 25,648க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா பக்கத்திலே வந்து இன்னொரு சப்போர்ட் இருக்கு. அதனால பெரிய அளவுக்கு இந்த இடத்துல வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கேண்டில் நாளைக்கு ஒரு 9:45 10 மணி கேண்டில், அதே போல வந்து 15 மினிட் க்ளோஸ் வந்து நேற்று இந்த கேண்டில் பார்த்துங்க 2:30 மணி கேண்டில் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ. ஓகே, அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த லெவலுக்கு கீழே அப்போ 12:45 எல்லாம் காட்டுது. டைம் என்னன்னு தெரியல. ஓகே, அப்போ இந்த கேண்டில் என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தராக கீழே எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பெரிய அளவுக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த கேண்டில் ஒன்று, இந்த கேண்டில் ஒன்று, இதுக்குள்ளே தான் வந்து முடியறதுக்கு. இன்கேஸ் இதுக்குள்ளே முடிஞ்சாலுமே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அது சுத்தம். எப்போ இந்த லைனை கட் பண்ணி கரெக்டாக சொல்லணும்னா என்ன லெவலில் 25,600க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் டார்கெட் வந்து இதை எதிர்பார்க்கலாம். ஓகே, இது என்ன ரேஞ்சு அப்படின்னா 460. இது வந்து நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு 2 நாள் நாளைக்கு ஆல்மோஸ்ட் நாளைக்கு அந்த 9:45 கேண்டில் ரெஃபரன்ஸாக வச்சுங்க. இதுக்குள்ளே இதாகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாட்டி அந்த மாதிரி விட்டு வச்சுட்டு திருப்பியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நன்றி, வணக்கம். கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் போடுங்க. ஸ்டாக் பற்றி வேணும் இது மாதிரி வந்து ஒரு லாங் டைமுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கீழே வந்து ஸ்டாக்கை வந்து போடுங்க. கமெண்டில் போட்டிங்கன்னா அது போடுறதுக்கு நான் வாரத்தில் ஒரு 2-3 ஸ்டாக் போடுவேன். அது டெலகிராமில் கேட்டிருக்காங்க ஒரு 2-3 ஸ்டாக் அது போடுவேன். உங்களுக்கு பார்க்குறவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டாக் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு போடுறேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.